ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நற்செய்தி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள வார்த்தையிலே ஒரு இளைஞன் இயேசுவுக்கு அருகில் வருகின்றான். அவன் வருகிற பொழுது மகிழ்ச்சியோடு வருகிறான். ஆண்டவரிடம் கேள்வி கேட்கிறான். ஆனால் இறைவனுடைய பதில் அவனுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கவில்லை. மாறாக இறை சன்னதியிலிருந்து அவன் கவலையோடு வேதனையோடு திரும்பச் செல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தியில் நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவருக்கு அருகிலே வந்துவிட்டு எல்லாருமே மகிழ்ச்சியோடு போயிருக்கிறார்கள். யாரும் ஏமாற்றத்தோடு போனதாக எங்கும் சொல்லப்பட்டது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும்தான் இறைவனுக்கு அருகிலே வந்த பிறகும் அவன் கவலையோடும் ஏமாற்றத்தோடும் திரும்ப போயிருக்கிறான். என்ன காரணம்? இந்த மனிதனுடைய கேள்வி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கேள்விங்க. அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நான் நிலை வாழ்வு பெற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு அழகான கேள்வி. ஆண்டவர் சொன்னார், நீ கட்டளைகளை கடைப்பிடி. ஆண்டவரே, நான் பாரம்பரியமிக்க ஒரு யூதன், எல்லா கட்டளைகளையும் சிறு வயது முதலே கற்றிருக்கிறேன், கடைபிடித்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார். நல்லது. ஆனால் உன்னிடம் நான் காணும் ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? உன்னிடம் உள்ளதையெல்லாம் விற்றுவிட என் பின்னாடி வா. அன்புக்குரியவர்களே, இந்த பதில் அவன் எதிர்பார்க்காத ஒன்று. ஒருவேளை ஆண்டவர் அவனுக்கு, இதோ நான் இன்னும் அதிகமான செல்வத்தை கொடுக்கிறேன், இதையும் கொண்டு போய் வைத்துக்கொண்டு நீ சந்தோஷமா வாடு என்று சொல்லியிருந்தால் அங்கே அவன் இன்னும் மகிழ்ந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னது, உன்னிடம் உள்ளதையெல்லாம் விற்றுவிடு. அதன் அர்த்தம் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாத ஏழையாக, பிச்சைக்காரனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லல. உன்னிடம் உள்ளதெல்லாம் விடு. காரணம் என்ன? இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் சொந்தமாக்கி வைத்திருக்கின்றாயோ, எது எல்லாம் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், நான் சம்பாதித்தது, நான் சேர்த்து வைத்தது, என்னுடைய உழைப்பு என்று சொல்லுகின்றாயோ, அனைத்துமே இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற கொடை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 9ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, மனிதன் விரும்புவதனாலோ உழைப்பதனாலோ ஒன்றும் ஆவது கிடையாது, கடவுளுடைய இரக்கத்தினால் எல்லாம் ஆகிறது. இன்று நாம் கொண்டிருக்கிற செல்வங்கள், நாம் செய்கின்ற வேலை, உன்னுடைய நேரம், உன்னுடைய வாழ்க்கையின் சூழல்கள், நல்ல வீடு, உன்னுடைய நல்ல குடும்பம், நீ இதையெல்லாம் சொந்தம் என்று கருதுகின்றாயோ, அது அனைத்துமே கடவுள் உன் மீது காட்டிய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் பல நேரங்களில் இதையெல்லாம் நான் சம்பாதித்தது, எனக்குரியது, எனக்கு மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்ட சுயநலத்தோடு வாழ்கிற பொழுது கொடுத்த இறைவனை நாம் கேவலப்படுத்துகின்றோம், கலங்கப்படுத்துகிறோம். காரணம், கடவுளுடைய இரக்கத்திலிருந்து எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் இரக்கம் இல்லாதவர்களாக மாறுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை இறைவனிலிருந்து அகன்று அகன்று போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் தான் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நிலை வாழ்வு பெறணுமா, நீ இரக்கமுள்ள மனிதனாக முதல்ல மாறணும். உன்னிடம் உள்ளதையெல்லாம் விட்டு விடு என்று சொல்லுகிற பொழுது பகிர்கின்ற ஒரு மனநிலை. எனக்கு இருக்கிறது நல்லதுதான், ஆனால் அருகில் இருக்கிறவனுக்கு இல்லாமல் இருக்கிறதே, அவனுக்கு நான் எதை கொடுக்கணும்? என்னால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும். அப்படி நான் பிறர் வாழ்வு பெறும் பொருட்டு என்னை இழக்க நான் தயாரானாதான் இயேசுவை பின்பற்ற முடியும். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று அவனுடைய ஆர்வம் நல்லது. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை இழக்காதவன் ஒரு பொழுதும் என்னை பின்பற்ற முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியேதான். ஆண்டவரை பின்பற்றணும், ஆண்டவருக்கு உரிய பிள்ளையாக இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சுயநல எண்ணங்கள், சுயநல சிந்தனைகள், சுயநல வாழ்வு செயல்பாடுகள், பிறருடைய துன்பத்திலே பங்கெடுக்காத ஒரு மனநிலை, நான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாழ்க்கை என்ற சுயநல திட்டங்களோடும் சுயநல எண்ணங்களோடும் வாழ்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய திட்டங்களும் இறை இரக்கத்தோடு சேர்ந்து போவது கிடையாது. என் திட்டங்கள் கடவுளுடைய திட்டங்களோடு சேரணும், என்னுடைய எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணங்களாக மாறணும், என்னுடைய வாழ்வு இறைவனுடைய இரக்கத்தின் வாழ்வாக மாறணும். அவ்வாறு மாறுகிற பொழுதுதான் என் வாழ்க்கையில் என்னால் இயேசுவை பின்பற்ற முடியும். அந்த நிலையில்தான் எனக்கான நிலை வாழ்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற பொழுது நான் எனக்குரியது என்று நான் எதையெல்லாம் சொந்தமாக சேர்த்து வைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் என் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறதா உணர்ந்து பார்ப்போம். எனவே நம்முடைய சுயநலம் தவிர்த்து பிறர் நலம் கொண்ட அந்த பிறர் அன்பிலே இறை ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்தி வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நாங்களும் பின்பற்ற விரும்புகிறோம். ஆண்டவரே, இந்த மனிதனை போல சந்நிதிக்கு வந்துவிட்டு கவலையோடு போவதில் அல்ல, மாறாக உண்மையே அனைத்திற்கும் மேலான செல்வம் என்று கண்டு கொண்டு எல்லாம் இழந்து உண்மை சொந்தமாக்கிக் கொள்ளுகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். அன்னை மரியாளே இறை ஞானமான வார்த்தையை கபிரியேல் தூதர் கொடுத்த பொழுது அதை கண்டு கொண்டு உண்மையை இழக்க தயாரானீரே, அதுபோல நாங்களும் எங்களை இழந்து ஞானத்தை சொந்தமாக்கிக் கொள்ள எங்களுக்காக மன்றாடும் உதவி செய்யும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.